ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் குக்கிங் அண்ட் பியாண்ட் பை இந்துஜி. நான் காராமணியை நல்லா வறுத்துட்டு அப்புறமா அலம்பிட்டு நல்லா ஒரு 1 hour ஊற வச்சுட்டேன் சுடு தண்ணியில். அதுக்கப்புறம் அது நல்லா வெந்துருச்சு. அதை நல்லா வேக வச்சுட்டேன் குக்கரில். ஒரு 3 விசிலில் நல்லா கொதிக்க தண்ணி விட்டு கொஞ்சம் மஞ்சள் பொடி, கொஞ்சோண்டு ஒரு ட்ராப் எண்ணெய் அது போட்டு நல்லா பெருங்காயத்தூள் போட்டு நல்லா வேக வச்சுட்டு இந்த மாதிரி வெந்து போச்சு. அதுக்கப்புறமா ஒரு கடாயில் எண்ணெய் போட்டு வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதெல்லாம் போட்டு இதெல்லாம் தாளித்து மிளகாப்பொடி, தனியா, சோம்பு, சீரகம் இதெல்லாம் போட்டு நல்லா புளியை ஊற்றி கரைச்சி கொதிக்க வச்சு உப்பு போட்டு இந்த மாதிரி நல்லா கரைச்சி கொதிக்க வச்சுட்டேன். இது நல்லா கொதிச்சிச்சு. இப்போ தாளித்து கொட்டுறது இல்லை, கடைசியில் தான் கொட்டினா ரொம்ப ருசியாக இருக்கும். இது எப்படின்னா, இது தேங்காய் எண்ணெயில் தாளிக்கிறேன். இதில் கொஞ்சோண்டு பெருங்காயம் கொஞ்சோண்டு போட்டிருக்கேன். அப்புறம் வடகம் போட்டிருக்கேன், வெங்காயம், வடகம், கருவேப்பிலை. பாருங்கள், உங்களுக்கு குழம்பு பண்ணிங்கன்னா ரொம்ப ருசியாக இருக்கும். அப்புறம் காராமணியை நல்லா வறுத்துடணும், ஊற வச்சுக்கணும். அதுக்கப்புறம் அலம்பணும். அதுதான் நல்ல ஒரு ருசி கொடுக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் செய்து பாருங்கள். காராமணி குழம்பு ரொம்ப சுவையாக இருக்கும். எந்த காராமணி இருந்தாலும் பரவாயில்ல, வெள்ளை, கருப்பு, சிவப்பு எது இருந்தாலும் பரவாயில்ல. நல்லா வறுத்துருங்க. சின்ன தீயில் நல்லா வாசனை இருக்க வறுத்துட்டு அப்புறம் அலம்பிட்டு அதுக்கப்புறம் நல்லா சுத்தரியில் ஊற வச்சு 1 hour போட்டு 3 விசில் கொடுத்து குக்கரில் நல்லா வேக வச்சுருங்க. அதுக்கப்புறம் எப்பவும் காரக்குழம்பு தாளிக்கிற மாதிரி எண்ணெய் போட்டு கடுகு, அப்புறம் வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதெல்லாம் போட்டு நல்லா பார்த்துக்கிட்டு தக்காளி ஒன்றா போட்டுக்கலாம், நான் போடலை. அதுக்கப்புறம் மிளகாத்தூள், தனியா, சீரகம் அதெல்லாம் நல்லா சின்ன கிண்ணத்தை தண்ணி ஊற்றி கரைச்சிட்டு அதுக்கப்புறம் வெங்காயத்தில் போட்டு நல்லா கொதிக்க விட்டுடுங்க. அதுக்கப்புறம் புளி தண்ணி கொஞ்சம் விட்டுக்கோங்க. அதுவும் நல்லா கொதி வந்த பிறகு இதில் போட்டு குழம்பு இந்த காரமணி வெந்திருக்கு இல்லைங்களா, அதில் போட்டு நல்லா கொதிக்க விட்டுடுங்க. அவ்வளோதான். நம்ம தேங்காய் ஒன்று அரைச்சி விடலாம், நான் விடலை. அதுக்கப்புறம் நல்லா கொதித்து நல்லா திக்கான பிறகு தேங்காய் எண்ணெயில் கொஞ்சோண்டு வடகம் இருக்கு இல்லைங்களா, குழம்பு வடகம், அதை போட்டு தாளித்து கருவேப்பிலை, கொஞ்சம் பெருங்காயம் அதையும் போட்டு தாளித்து இந்த மாதிரி நான் காராமணி குழம்பு பண்ணியிருக்கேன். நீங்கள் செய்து பாருங்கள், ரொம்ப சுவையாக இருக்கும். தேங்க்யூ.